டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள், உங்களுக்கான நேரம் 5 நிமிடங்கள். இந்த சபையிலே முக்கியமாக இப்படியான ஒரு முன்மொழிவு பிரேரணையை கொண்டு வந்த ரோகிணி குமாரி விஜயரத்ன என்னுடைய சக பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு நன்றிகள். நீங்கள் எங்களுடைய திருநாட்டை எடுத்து பார்த்தால் எங்களுடைய நாட்டிலே 61% பெண்கள் வேலை செய்கின்ற இடத்திலே உமன் அதாவது ஜெண்டர் பேஸ் வயலன்ஸ் என்று சொல்லுவார்கள், பாலியல் ரீதியாக அல்லது அவருடைய பால் ரீதியாக பாதிக்கப்படுவது 61% பெண்கள் என்று UNDP ரிப்போர்ட் சொல்லி காட்டுகிறது. அதே நேரம் அதே ரிப்போர்ட் 90% பெண்கள் தங்களுடைய பொது பயணத்தின் போது அவர்கள் மீது பாலியல் துஷ்பிரயோகங்கள் நடப்பதாக சொல்லிக் கொள்கிறது. உண்மை என்னவென்றால் இப்படியான கருத்து கணிப்புகள் வடக்கு கிழக்கில் எடுத்து பார்க்கும் போது அது மிக அதிகமானவையாக இருக்கும். அது தவிர இந்த விகிதங்கள் கூடவாக இருக்கலாம். ஏனென்றால் பொதுவாக இவ்வாறான கருத்து கணிப்புகளின் போது பெண்கள் பொதுவாக ஈடுபடுவதில்லை. அது தவிர உங்களுக்கு தெரியும், எங்களுடைய நாட்டிலே பீனைல் கோட் செக்ஷன் எந்த ஒன்றுக்கும் ஒரு முறைப்பாடு ஒரு நீதிமன்றம் ஏறுவதாக இருந்தால் அது ஒரு மிகவும் பாரதூரமான விடயம். சாதாரணமாக ஒரு பெண் துணிந்த ஒரு நீதிமன்றத்திலே ஏறி சாட்சி சொல்லக்கூடிய கட்டமைப்பை எங்களுடைய நாட்டிலே நீதி துறை கொண்டிருக்கவில்லை. சாதாரணமாக ஒரு பெண் ஒரு போலீஸ் ஸ்டேஷனிலே போய் தனக்கு பாலியல் ரீதியாக துன்புறுத்தல்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற வழக்குகளை பதிவு செய்தால் அவள் ஒரு 20 வருடங்களோ 15 வருடங்களோ அந்த வழக்குகள் சார்பாக நீதிமன்றத்துக்கு செலவழிக்க அது தவிர போய் வர வேண்டிய தேவைகள் இருக்கிறது. அதோட நீங்கள் எடுத்து பார்த்தால் தெரியும், எங்களுடைய நாட்டிலே முக்கியமாக மிகவும் ஈனத்தனமான சில வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அவை என்னவென்றால், பெண்களையும் சிறுவர்களையும் தங்களுடைய சொந்த படைப்புகளுக்காக டிக்டாக் மற்றும் யூடியூப் போன்ற தளங்களிலே இவர்கள் பாவித்துக் கொள்வது, அது வடக்கு கிழக்கிலே முக்கியமாக வாழ்வாதாரத்திலே பெண்கள் தலைமையில் தாங்கி இருக்கிற குடும்பங்களிலே முக்கியமாக அவை நடைபெறுகிறது. ஏனோ தெரியவில்லை, அது தெற்கில் இல்லை, ஆனால் மலையத்தில் கூட அவை நடக்கிறது. முக்கியமான பிரச்சனை வடக்கு கிழக்கிலே எங்களுடைய தாய்மொழி தமிழ் மொழி பேசும் பெண்களுக்கு தான் இந்த பிரச்சனை இருக்கிறது. ஆனால் என்னவென்றால் எங்களுடைய வடக்கு கிழக்கில் இருக்கிற பாதுகாப்புத்துறை கட்டமைப்புகள், நான் கூட ராமநாதபுரம் போலீஸ் ஸ்டேஷனிலே என்னுடைய பாராளுமன்ற தேர்தல் சட்டத்தரணி கௌசல்யா நரேந்திரனுக்கு தனிப்பட்ட ரீதியிலே ஏற்பட்ட ஒரு பாலியல் ரீதியான ஊடகங்கள் மீதான அந்த ஒரு பேர் களங்கம் ஏற்படுத்துகின்ற ஒரு முறைப்பாடு ஒன்றினை ராமநாதபுரம் ஓஏசியிடம் முறைப்பாடாக அளித்திருந்த போது ஓஏசி சொன்ன விடயம் அவருடைய தனிப்பட்ட அந்தரங்க படங்கள் வரவில்லை தானே, ஆகவே நடவடிக்கை எடுக்க முடியாது. அதாவது ஒரு பெண்ணை அவருடைய பழைய வாழ்க்கையை கிளறி எங்களுடைய NPP அரசாங்கம் அதிலே பங்கிருக்கிறார் என்று சொல்லிக் கொண்டவர்கள் உண்மை தெரியாது. ஆனால் அந்த போலீசார் என்ன சொல்கிறார் என்றால், அந்தரங்க படங்கள் வரும்போது சொல்லுங்கள், நடவடிக்கை எடுக்கிறோம் என்று. அந்த ஒரு நிலைமையான கட்டமைப்பு தான் எங்களுடைய நாட்டிலே போலீசார்கள் வகையீடு செய்திருக்கிறார்கள். அதைவிட இப்போது நாங்கள் பார்த்தால் UN ஹியூமன் ரைட்ஸ் ரிப்போர்ட்டை பார்க்கும்போது மனித உரிமைகள் மீறலிலே மிகவும் மோசமான மனித உரிமை மீறல் என்று பார்க்கும்போது அது பெண்களுக்கும் சிறுவர்களுக்கும் எதிரான மனித உரிமை மீறல், அதாவது பாலியல் துஷ்பிரயோகங்கள் தான் அதிகவும் பலமான மனித உரிமை மீறல் என்று சொல்லுகிறது. ஆகவே எங்களுடைய சாவித்ரி போரால் மதிப்புக்குரிய அமைச்சர் அவர்கள் பெண்கள் சம்பந்தமான முறைப்பாடுகளை நேரடியாக கேட்டு அதிலே முக்கியமாக தமிழ் பேசும் பெண்களை தங்களுடைய வடக்கு கிழக்கு சார்ந்த ஆன்லைன் தொடர்பாடல் முறைகளிலே அதிகமாக இணைத்து சாதாரணமாக ஒரு முறைப்பாடு போகும்போது பெண்கள் ஒரு நிமிடம் இருக்கின்றன. நன்றி. சாதாரணமாக ஒரு முறைப்பாடு போகும்போது அவை கடிதங்களாக மாறுகின்றன. கடிதங்கள் ஒவ்வொரு இடங்களுக்கும் போய் வரும்போது அந்த பெண் அந்த தாக்கத்திலே மிகவும் ஆழமான பகுதிக்குள் போய் விடுவாள். ஆகவே மீட்டெடுப்பது கஷ்டம். இவற்றை தாங்கள் உடனடியாகவே 24 மணித்தியாலங்களுக்குள்ளே சம்பந்தப்பட்ட முறைப்பாடுகள் எத்தனையோ செக்ஷன் இருக்கிறது. போலீசார் பெண்கள் 1981 இருக்கிறது, அப்படி எத்தனையோ இருந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவது என்பது எங்களுடைய நாட்டிலே மிகவும் குறைவானதாக இருக்கிறது. நீங்களும் ஒரு பெண், ஆகவே இவ்வாறான விடயங்களை முக்கியமாக வடக்கு கிழக்கு தமிழ் பேசும் பிரதேசங்களிலே இவ்வாறான ஒரு அதாவது நீங்க எங்களுடைய அரசாங்கம் எலக்ட்ரானைஸ் பண்ணி இருக்கிறது எல்லாவற்றையும். ஆகவே இப்படியான விடயங்களையும் எலக்ட்ரானைஸ் பண்ணி ஆன்லைனிலே ஒரு ஆப் ஒன்றை பார்த்தேன். NPPக்கு தனியாக ஆப் இருக்கிறது. அதிலே இப்போது அந்த வேலை செய்ய போவதில்லை. ஆகவே அதிலே இப்படியான விடயங்களை நீங்கள் உட்படுத்தும் போது மக்கள் இலகுவாக தங்களுக்கு அந்த முறைப்பாடுகளை செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அவர்களை பாதுகாப்பதற்குரிய வேலைகளையும் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த அருமையான சந்தர்ப்பத்தை தந்து எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ரோகிணி குமார் விஜயரத்ன அவர்களுக்கும் எங்களுடைய சாவித்ரி பால்ராஜ் அவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.